திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நம. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சோம் சரணவாய நம. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த பதிவில் வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது ஆடி மாதம் 18 ஆடி மாதம் 24 வரை, ஆங்கில மாதமானால் ஆகஸ்ட் 3 முதல் ஆகஸ்ட் 9 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்க்கிறோம். இந்த ராசி பலனை பார்க்கும் பொழுது வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையை வைத்து இந்த பலன்கள் பதிவிடப்படுகிறது. அப்படி பார்க்கையில் இந்த வாரத்தில் கிரக நிலையை பார்க்கும் பொழுது மிதுனத்தில் செவ்வாய், புதன், கடகத்தில் சூரியன், குரு, சிம்மத்தில் கடகத்தில் சூரியன், குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி வக்கர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இதில் மிதனத்தில் இருக்கக்கூடிய புதன் ஆடி மாதம் 20ஆம் தேதி மிதனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாகிறார். இதுதான் இந்த வாரத்தினுடைய கிரக நிலை. இதை வைத்து இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேஷம், செய்யும் செயல்களில் உங்களுக்கு வெற்றி பெற மிகவும் வேண்டியவர்கள் அல்லது முக்கியமானவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரியின் விருப்பப்படி அவர்கள் வேலைகளை விரைவில் செய்து கொடுத்து அவருடைய ஆதரவையும் பாராட்டையும் பெறுவீர்கள். பொறுப்புகளில், அதாவது உயர் பொறுப்புகளில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சொந்த தொழிலில் முன்னேற்ற போக்கு காணப்படும். கூட்டுத் தொழில் அதிக லாபத்தை கொடுக்கும். தொழிலில் இருந்த போட்டிகள் விலகும். குடும்பத்தில் ஏதும் சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். கடன் தொல்லைகள் அவ்வப்போது தூக்கினாலும் பெண்கள் சேமிப்பு தக்க நேரத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வாரம் முழுவதும் சிறப்பாக அமைய மகாலட்சுமியை செந்தாமரை சுற்றி வழிபடுங்கள். ரிஷபம், பிரச்சனைகள் தீரவும் பிரிந்து சென்றவர்கள் தேடி வரவும் வாய்ப்புகள் உண்டு. பகையை மறந்து புதிய நட்புகள் உருவாகும். பணவரவுகள் திட்டப்பட்டபடி வந்து மகிழ்விக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், ஊர் மாற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடும். பிரிந்திருந்த மனைவி பிள்ளைகளுடன் ஒன்று சேர்வீர்கள். சொந்த தொழிலில் அதிக வருமானம் தரக்கூடிய வேலைகள் வந்து சேரும். கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்வான போக்குகள் காணப்படும். கலைஞர்களுக்கு பிரபல நிறுவனங்களிலிருந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இந்த வாரம் சிறப்பாக அமைய பெருமாளுக்கு துளசி மாலை சுற்றி வழிபடுங்கள். மிதுனம், செய்யும் வேலைகளில் அதிக முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றியை பெற முற்படுவீர்கள். சில செயல்கள் உங்களை தளர்வடைய செய்யும். இருந்தாலும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகலாம். விடுமுறையில் உள்ளவர்களின் பணியை சேர்த்து செய்ய வேண்டிய பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் உருவாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அவசர வேலைகள் வந்து சேரும். வியாபாரத்தில் அல்லது தொழிலில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். கூட்டுத் தொழில் வியாபாரம் நன்கு நடைபெற்று லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் தம்பதிகள் ஒற்றுமை பலப்படும். மகன் அல்லது மகனின் திருமணத்திற்கு ஏற்பாடுகளை செய்வீர்கள். இந்த வாரம் முழுவதும் லட்சுமி நரசிம்மருக்கு நெய்தீபம் வெற்றி வழிபட்டால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடகம், ஞாயிறு மதியம் 3:15 மணி வரை சந்திராஷ்டிரமம் உள்ளதால் தளர்வடைந்த சில செயல்கள் வெற்றிகரமாக தகுதி படைத்த சிலரின் உதவியை கொண்டு செய்ய முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு தள்ளி வைத்த வேலை ஒன்று உடனே செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். சொந்த தொழிலில் புதிய வாடிக்கையாளர்களால் முன்னேற்றம் ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு வழக்கமான லாபங்கள் ஏற்படும். பணப்பொறுப்பில் உள்ளவர்களை அடிக்கடி கண்காணிக்காவிட்டால் நஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தில் சீரான போக்கு காணப்படும். கடன் தொல்லைகளால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. இந்த வாரம் முழுவதும் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டு வாரங்கள் சிறப்பாக இருக்கும். சிம்மம்,
ஞாயிறு மதியம் 3:15 மணி முதல் செவ்வாய்க்கிழமை 8:30 மணி வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் சில செயல்களை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி வைக்க நேரிடும். உத்தியோகத்தில் சிலருக்கு விருப்பம் இல்லாமல் வேறு இடங்களுக்கு மாறுதல் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் ஏற்கனவே செய்து கொடுத்த பணியில் ஏற்பட்ட குறைகளை சரிப்படுத்த கஷ்டப்பட நேரிடலாம். கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளை பெண்களை சமாளித்து விடுவதால் மனம் அமைதியடையும். இந்த வாரம் முழுவதும் முருகனுக்கு அரளிமலை சுற்றி வழிபடுங்கள், சிறப்பாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, செவ்வாய் இரவு 8:30 மணி முதல் வியாழக்கிழமை வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிர்பார்த்த விஷயங்களில் சற்று தளர்ச்சி தென்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களின் பொறுப்புகள் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். உங்களின் சிறிய தவறும் அதிகாரிகளிடத்தில் மனக்கசப்பை உருவாக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் பணிகளில் கவனம் காட்ட வேண்டியது அவசியம். கூட்டுத் தொழில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காமல் போகலாம். குடும்பத்தில் சிறு சிறு சிக்கல்கள் உருவாகலாம். இந்த வாரம் முழுவதும் மகாலட்சுமிக்கு செந்தாமரை சூட்டி வழிபட்டு வாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வெள்ளி சனி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் உள்ளதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் பணிகளையும் சேர்த்து செய்ய வேண்டி வரும். சொந்த தொழில் செய்பவர்கள் உதவியாளர்களின் திறமை குறைவால் வேலைகளில் தாமதம் ஏற்படும். கூட்டுத் தொழிலில் வியாபாரம் எதிர்பார்க்க அளவு இல்லாமல் போகலாம். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். கடன் தொல்லைகளால் மனசஞ்சலம் உண்டாகலாம். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சிவபெருமானுக்கு வில்வாசனை செய்து வழிபடுவது மகிழ்ச்சியை தரும். விருச்சிகம், செயல்கள் பலவற்றில் முன்னேற்றமான பலன்களை பெறுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். பழைய பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். உத்தியோகஸ்தர்கள் சிலர் பதவி உயர்வு அடைந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த தொழிலில் ஈடுபடுவதற்கு வேலைப்பளு அதிகரிக்கும். கூட்டுத் தொழிலில் வழக்கமான லாபம் குறைந்து குடும்பத்தில் சில புதிய பிரச்சனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களை சமாளித்து விடுவீர்கள். குலதெய்வ வழிபாட்டிற்காக ஆலயம் செல்ல முடிவு செய்வீர்கள். இந்த வாரம் முழுவதும் அம்மன் வழிபாடு செய்வது, குங்குமார்ச்சனை செய்வது சிறப்பாக அமையும். தனுசு, பல நாட்களாக நிறுத்தி வைத்த வேலைகளை எல்லாம் இன்று செய்து முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள். எதிர்பாராத கடிதங்கள் வந்து உங்களுடைய வாழ்வில் ஒரு திருப்பத்தை உண்டாக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேலை பளுவினால் கஷ்டப்பட நேரிடலாம். சொந்த தொழில் செய்பவர்கள் அவசரமாக வேலையை முடிக்க அதிகமாக உழைக்க வேண்டி வரும். கூட்டுத் தொழில் சுமாராக நடைபெற்றாலும் லாபம் குறையாது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கலாம். உறவினர்களின் பேச்சு மன கஷ்டத்தை கொடுக்கும். பெண்களுக்கு சேமிப்பால் பலன் உண்டு. உங்களுடைய சிறிய செயலும் பாராட்டை தேடித்தரும். இந்த வாரம் முழுவதும் சிவ வழிபாடு அல்லது சூரிய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். மகரம், முக்கிய தகவல்கள் நல்லதாக வந்து சேரும். உத்தியோகஸ்தர்கள் அதிகாரியின் விருப்பப்படி வேலைகளை செய்து அவருடைய ஆதரவையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். அலுவலகத்தில் சில சலுகைகள் பெற காலதாமதமாகும். சொந்த தொழிலில் புதிய நபர்களின் அறிமுகம் இருக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் போட்டிகளை முறியடிக்க கூட்டாளிகளுடன் ஆலோசிப்பீர்கள். பெண்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. தேவையற்ற விஷயங்களை தலையிடாமல் இருப்பது பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். இந்த வாரம் முழுவதும் பெருமாள் வழிபாடு, துளசி சாத்தி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். கும்பராசி அன்பர்களை, இந்த வாரம் சில காரியங்களில் நண்பர்கள் உதவியுடன் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். உத்தியோகஸ்தர் சிலருக்கு பதவி உயர்வும் அதிக பொறுப்புகளும் வந்து சேரும். அலுவலகம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செய்ய நேரிடலாம். சொந்த தொழிலில் வேலைகள் அதிகரிக்கும். கூட்டுத் தொழிலில் முன்னேற்றமான நிலை காணப்படும். லாபம் இரட்டிப்பாகும். குடும்பம் சீராக நடைபெறும். மகன் அல்லது மகனின் புதிய வேலையால் குடும்ப வருமானம் அதிகரிக்கும். கல்வி, சேமிப்பு, மகிழ்வு, வங்கி சேமிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும்.
மீனம். புதிய நபரின் அறிமுகத்தால் திருப்பங்கள் ஏற்படும் வாரம் வாருகிறது. தளர்வுபட்ட காரியங்களை தக்க நபர்களின் உதவியோடு செய்வீர்கள். உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு பதவி உயர்வுகளும் புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். சப நண்பர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய வேலைகளில் கவனம் செலுத்த நேரிடும். கூட்டுத் தொழிலில் எதிர்பார்க்கும் லாபங்களை பெறலாம். குடும்பம் சீராக நடைபெற்றாலும் சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கத்தான் செய்யும். பெண்கள் வேலையில் ஈடுபடும் பொழுது கவனம் தேவை. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் முருகனுக்கு அரளிமாலை சூட்டி வழிபடுவது இந்த வாரம் சிறப்பாக இருக்க உதவும். இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரமும் நன்றாக இருக்க என் அப்பன் செந்து முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.